இறைவா நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 42 ஆண்டு கால ஜோதிடம் மற்றும் எண்கணித பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டாக்டர் மகதன் சேகர் ராஜா அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்காரு. ஒவ்வொரு தேதியிலும் பிறந்தவங்களுக்கான அந்த தேதியில பிறந்ததற்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் அவங்க வழிபட வேண்டிய கோயில்கள் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் வளம் சேர்க்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசியிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. ஒவ்வொரு தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் வழிபாடு பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில 10 அப்படிங்கிற இந்த தேதியில பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு என்ன சார்? கண்டிப்பாக அதிர்ஷ்ட குறியீடு அது எப்படி 1ஆம் நம்பருக்கு புலியோ இதுக்கும் புலி தான். ஏன் எப்படி சொல்கிறேன்னாக்கா, இந்த புலிக்கு வந்துட்டு புலியிலே ஆண் புலி பெண் புலின்னு இருக்குது. எல்லாத்துலேயும் ஆண் பெண் இருக்குது, அது மாதிரி புலியிலே இருக்குது. இந்த புலியிலே ஆண் புலியும் கண்டுபிடிக்க முடியாது எதுன்ட்டு, பெண் புலி எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. சிங்கத்துக்கு இந்த பிடரியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கும். மானுக்கு வந்து கொம்பு இருக்கும், பெண்ணுக்கு இருக்காது. மயிலுக்கு தொகை அப்படி நிறைய மயிலுக்கு தொகை இப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்கும். இந்த புலிக்கு மட்டும் ஆண் புலி பெண் புலின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஈக்குவலாக இருக்கும் ரெண்டும். ஒரே ஒரு சின்ன ஆண் புலிக்கு மட்டும் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். அதனுடைய முகத்தில் வந்துட்டு லேசாக விழி வந்து இங்கே வந்துட்டு அப்படி கொஞ்சம் அந்த கோடு மட்டும் அப்படி விரிஞ்சி இருக்கும். கண் ரொம்ப அகலமாக இருக்கும். அதனுடைய தலை வந்துட்டு ஒரு சுற்று பெருசாக இருக்கும். ஏங்க நாங்கள் புளியை பார்க்குறதே பெருசு, இதெல்லாம் நாங்கள் டீப்பாக போய் பார்த்துட்டு இருக்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியாது. டிவியில் இந்த பிளானட்ஸ் அனிமல் பிளானட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தா அதில் பார்த்துக்கலாம். நேரில் போயிட்டு நாங்கள் எங்கெங்கே பார்க்குறது, ஜூவில் கீழே பார்த்தா கூட அவ்வளோ டீப்பாக யார் பார்க்க முடியும்? இல்லை, வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அதனால் வந்துட்டு இந்த புலி தான். அப்போ 10ஆம் தேதி பிறந்தவங்க ஆணா பெண்ணா 2 பேர் இருப்பாங்க. ஆண்களும் அதிகமாக இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. 50-50. இதில் 50 அதில் 50. ஒவ்வொரு நம்பருக்கும் மேக்ஸிமம் சில நம்பர் இருப்பாங்க. இப்போ 8ன்னு எடுத்துக்கிட்டாக்கா பெண்ணுன்னு சொல்லிட்டோம், இது ஆண்னு சொல்லிட்டோம். இது வந்து பெண் ஆண் 2 50-50 இருப்பாங்க. அதே முதல்ல சொன்ன மாதிரி அந்த பெண் புலி, அந்த புலிக்கு என்னென்னமோ சொன்னமோ அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படியே இவங்களுக்கு இருக்கும். தனிமையை விரும்புவாங்க, அதிகம் யாரோட மிங்கிள் ஆக மாட்டாங்க, கலந்துக்க மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. யாரோட பேச்சுவார்த்தை அதிகம் வச்சுக்க மாட்டாங்க. கேட்டால் கேள்விக்கு மட்டும் பதில். புலியும் அதுக்கு என்ன தேவையோ அவ்வளோதான். மற்ற அனிமல்ஸ் மாதிரி அனாவசியமாலாம் சாப்பிடாதது. அதுக்கு எப்போ பசி எடுக்கோ அப்போ தான் தொடும். மற்ற அனிமல்ஸ்லாம் சும்மாவது அதை பார்த்தாவே, இப்போ சிங்கம்லாம் அப்படி கிடையாது. அதுக்கு பசி எடுத்தால் தான் சாப்பிட்லாம் கிடையாது. அதை யாருன்னா வந்து, அதாவது அது இருக்கிற இடத்துல யாரும் கிராஸ் ஆகக்கூடாது. கிராஸ் ஆனாவே அதை அடிச்சிடும். ஆனால் சாப்பிட்டு தான் இல்லைங்கிறது அப்புறமா. அது பசி எடுத்தால் அப்படிலாம் கிடையாது. சும்மா அப்படி இப்படி பண்ணிட்டு போயிடும். இது அப்படி கிடையாது. அதுக்கு பசி எடுக்கும்போது தான் வேட்டையாடும், ஹண்டிங் பண்ணும் இந்த புலிக்கு. அதேமாரி 10ஆம் தேதி உள்ளவங்களும் அவங்களுக்கு தேவை இருந்தால் தான் பேசுவாங்க. அதேமாரி பணம் சம்பாதிக்கிறதுலேயும் அது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவை எது இருக்கோ அந்த தேவை உள்ள பிஸ்னஸில் தான் கனெக்ட் ஆவாங்க. கெரியரில் கூட அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் தான் இருப்பாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி ரன் பண்ணி ஆகணுமே அப்படி சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி பிஸ்னஸ் கெரியரில் ஒர்க் பண்ண மாட்டாங்க. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அந்த புலிக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்கோ அப்படியே இருப்பாங்க. புலியினுடைய வாகனம் நம்ம சொன்ன மாதிரி ஐயப்பன் தான். அப்போ நீங்கள் இந்த புலிக்கு வாகனம் எப்படி ஐயப்பனோ, ஐயப்பனுடைய பவரை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு சமம் இந்த புலியை நீங்கள் குறியீடாக பயன்படுத்தும் போது. இந்த குறியீடை நீங்கள் வந்துட்டு நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுலேயும் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நாங்கள் பேசாமல் டேட்டு கூட குத்திடுவோமே. நீங்கள் இவ்வளோ சொல்கிறத பார்த்தாக்கா உடம்பு பேசாமல் டேட்டு குத்திட்டாக்கா அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு சிலை மாதிரி சின்னதாக செஞ்சு பிஸ்னஸ் பண்ணி அதில் வச்சுக்கிடலாம். இல்லை லெட்டரில் கவரில் அந்த புலியை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அழகாக சிம்பிள் மாதிரி கூட போட்டுக்கிடலாம். அதே நேரத்தில் 10ஆம் தேதிக்கு குறியீடுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிறோம். கடவுளை என்ன வாங்கலாம்னாக்கா ஐயப்பன் தான். ஐயப்பன் தான் அவர். ஏன்னா அவருடைய வாகனமே புலி தானே. கண்டிப்பாக சார். அவர் எப்படி தன்னிச்சையாக இருப்பார். மற்ற கடவுளோட கூட அவர் மிங்கிள் ஆகலை. அவர் பாடம் அவர் தனியாக இருப்பார். அதே மாதிரி அந்த ஐயப்பனுடைய வாகனமாகிய புலி உங்களுடைய குறியீடு. ஆனால் நீங்கள் வெறும் புலின்னு நினச்சிக்க வேண்டாம். அவருடைய வாகனம் இதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தியை உங்கள் குறியீடோடு பயன்படுத்தும் போது உங்கள் சக்தியை காட்டும் இந்த சக்தியை தான் உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும்.
10ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு குறியீடாக புலியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் பிஸ்னஸையும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகர்த்தி கொண்டு செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். நிச்சயமா. எண் 11 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு அப்படிங்கிறது என்ன சார்? கண்டிப்பாக 11ஆம் தேதிக்கு குறியீடு என்னவாக இருக்கும்? மனித குரங்கு. மனித குரங்கு. ஆமாம். இல்லை, நம்ம அதை ஆச்சரியம்லாம் பட வேண்டாம். ஏன்னா நம்மளுக்கு சயின்டிஃபிக்காகவே நம்மளை என்ன சொல்லுது, முதல்ல வந்துட்டு மனுஷன் நம்மளுடைய அடையாளமே எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் மனித குரங்கு மாதிரி தான் நம்ம இருந்தோம். அப்புறமா தான் நம்ம மனுஷனாக மாறணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சயின்ஸு சொல்லுது. நம்மளை அப்படி தான் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் இருந்திருக்கோம். இப்போது ஒருத்தர் அழகாக இருக்கும். அந்த மனித குரங்கு அப்போ அதுக்குன்னு ஒரு சக்தியை இறைவன் கொடுத்துருக்குறாரு. ஏன்னா உலகத்தை முதல்ல பிறக்கும் போது கிரேதாயகம், திரேதாயகம், துவாரதாயகம், கலியுகம். இந்த 4 யுகத்தில் கிரேதாயகம் கடவுள் வாழ்ந்த காலம். திரேதாயகம் யுகத்தில் நேச்சுரல், இயற்கைக்கான, நம்ம இயற்கைக்கான வருது. துவாரதாயகன்றதில் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது முதல்ல அதை படைச்சிருக்கிறாரு. அப்போது அனிமல்ஸை படைக்கும்போது அதில் மனித குரங்கும் உள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து நம்ம கன்வெர்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சயின்ஸில் சொல்லும்போது நம்ம இல்லைன்னா மறுக்க முடியும். அது விஞ்ஞானம் ரெண்டும் ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டி தானே. அப்போ உங்கள் குறியீடு மனித குரங்குன்னு போகும்போது மனித குரங்கு நம்ம சாதாரண நினைக்க முடியாது. மனிதன் செய்கிற அவ்வளோ ஆக்டிவிட்டீஸு, அவ்வளோ பழக்க வழக்கங்கள் அதுக்கு அப்படியே இருக்கும். அதனால தான் அது குறியீடை அதனால தான் அவங்க ஆராய்ச்சியில் மனிதனுடையது மனித குரங்குன்னு சொல்ல வந்தாங்க. அப்படியே இருக்கும். நாம் மனுஷன் என்னென்னலாம் செய்கிறோமோ, என்னென்னலாம் பேசுகிறோமோ, எப்படிலாம் நம்மளுடைய நடவடிக்கை இருக்கோ மனித குரங்குகிட்ட அப்படியே இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் அதுக்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குது. என்ன சக்தினாக்கா, அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அது கிட்ட சேர்க்காது. அவ்வளோ சீக்கிரம் அதோட யாரும் மிங்கில் ஆகாது. அதை விட உயரமானது, அதை விட பலசாலியான சில அனிமல்ஸை கூட ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய சக்தி மனித குரங்கிட்ட இருக்குது. அப்போது இறைவன் ஏதோ அதுக்குள்ளே ஒரு சக்தியை கொடுத்துருக்குறாரு. அந்த சக்தியை உங்களுடைய குறியீடாக நீங்கள் பயன்படுத்தும் போகும்போது உங்கள் சக்தியோடு அந்த சக்தி வரும்போது அதனுடைய இறை சக்தி நமக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டில் போட்டுக்கலாம், இல்லைனாக்கா பிஸ்னஸில் பண்ணிக்கிறலாம், யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லைனாக்கா சிம்பிளில் போட்டுக்கிறலாம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ இதுக்கு குறியீடு இறையியல் மற்றதுக்கெல்லாம் ஏதோ ஒன்று கனெக்டிவிட்டி வருது, இந்த மனித குரங்கத்துக்கு எதுவுமே கனெக்டிவிட்டி வரலையே அப்படின்னாக்கா, குரங்குனுடைய மொத்தம் இன்னும் ஜடாய் கொண்டு எல்லாமே ஆஞ்சநேயர் தான். நீங்கள் சாதாரண இதுலேருந்து ஜடாய் வரைக்கும் போனாலும் ஆஞ்சநேயர் தான், அதில் ஒன்றும் டவுட் கிடையாது. அப்போ இவரை நீங்கள் ஆஞ்சநேயருக்கு உண்டானதை தான் நீங்கள் பாவிச்சுக்கணும், அப்படி தான் பயன்படுத்தணும். அப்போது இந்த 11ஆம் தேதி பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு வைத்து கொள்ளுதல் அவசியம், கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆஞ்சநேயருடைய சக்தியை யாரும் அவ்வளோ சீக்கிரம் குறைச்சி வழிபட முடியாது. ஏன்னா பொதுவாக நம்ம சொல்கிறது, ஆஞ்சநேயருக்கு அவருக்கு உண்டான சக்தி என்ன சக்தி, அவர் சக்தி அவருக்கே தெரியாது. அவருக்கு உண்டான சக்தி அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம். அதுக்கு உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா? வேறு ஒரு காரணம் இல்லை, நான் சொல்கிற காரணம் தான். ஆஞ்சநேயர் எங்கே இருப்பாருனாக்கா ராமர், பெருமாள் அப்படி தான் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் பிறந்தது யாருடைய வழிபாடில் அப்படின்னா சிவன் தான். எப்படின்னாக்கா அவருடைய தாயார் அஞ்சனா தேவி. அஞ்சனா தேவிக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கும்போதில் சிவபெருமானுக்கிட்ட வேண்டுதல் வச்சு சிவன் திருவண்ணாமலை கிரிவலம் தான் ஆஞ்சநேயர் அந்த சக்தியில் பிறந்தார். அப்போது அந்த கிரிவலம் எப்படின்னாக்கா சுழல்வல கிரிவலம். சுழல்வல கிரிவலம்னா எப்படின்னாக்கா, இப்படி நிற்கணும், அப்படியே ஒரு சுற்றுவாங்க, திருப்பி அடுத்த ஸ்டெப்பு, அப்படி சுற்றுவாங்க, அடுத்த ஸ்டெப்பு, இப்படி 6 மாதம் சுற்றினாங்க அவங்க இந்த கிரிவலத்தை. 6 மாதம் அந்த கடுமையான விரதம் இருந்து அவர் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர். அது திருவண்ணாமலையில் கிரிவலம் சுழல்வல கிரிவலம் அப்போது பெருமாளுடைய சக்தி, சிவனுடைய சக்தி, இந்த 2 சக்தி உள்ளே இருக்கும்போது ஆஞ்சநேயர் யாரை தொட முடியும்? அப்போ அவர் சக்தி எப்படி இருக்கும்? அவங்க 2 பேருடைய அசாட்டியான சக்தி அவருக்கு இருக்கிறதுனால தான் ஆஞ்சநேயர் மட்டும் ஒரு தனிப்பட்ட முறையில் அவரை ஒரு மலையவே தூக்கிட்டு போனார். சஞ்சீவி மலையை அனாவசியமாக தூக்கிட்டு போனார். மலைங்கிறது எத்தனை பெருசு, அதை சும்மா கையில் அழகாக எடுத்துகிட்டு போயிட்டார். அதை எதுக்கு அதை காமிக்கிறது இல்லை, அது உண்மை. அதுதான் அவ்வளோ சக்தி கொண்டவர் ஆஞ்சநேயர்.
அவருடைய உருவத்தை குறித்து நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையின் வேறு லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய குறியீடு, ஆஞ்சநேயர் குறியீடு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். நிச்சயமா சார். ஆஞ்சநேயனுடைய வழிபாடு இந்த 11 அப்படிங்கிற தேதியில் பிறந்தவர்களுக்கு எல்லா அதிர்ஷ்டமும் கொடுக்கட்டும். எண் 12 இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடு மற்றும் கோவில் வழிபாடு. 12ஆம் தேதிக்கு கழுகு. கழுகு. ஆமாம், ஈகிள். இந்த கழுகு இதுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. கழுகுக்கு என்ன சக்திங்க இருக்கும் அப்படின்னாக்கா, நாம் எல்லா பறவையும் வந்துட்டு கூடு கட்டுறதை பார்த்துருப்போம், கூடு வச்சிருக்கிறத பார்த்துருப்போம். கழுகு கூடு கட்டுறது, கூடு வச்சுக்கிறது யாருன்னா பார்த்துருப்போமா? யார் கண்ணுக்கு தென்படாது. கழுகு எங்கே கூடு கட்டுனாக்கா மலைப்பாங்கான இடம். கழுகு, கருடன், பருந்து எல்லாமே ஒரே இனம்தான். கழுகு, கருடன், பருந்து. இந்த கழுகு யாரோடையும் கனெக்டிவிட்டி கிடையாது. அவங்க அவங்க அந்த கூடு கட்டுறதே வித்தியாசமாக இருக்கும். மலையில் யார் கண்ணுக்கு தென்படாது இருக்கிறதுல எந்த உயரமோ அந்த இடத்துல கட்டும். அந்த கட்டும் போகும்போது தனிச்சு தான் இருக்கும். அது கழுகு பார்வன் பொதுவாக சொல்கிறாங்க. ஏன்னாக்கா எங்கேயோ பறந்துக்கு எத்தனை ஆயிரம் அடி இருக்கும், அங்கேருந்து கீழே போகிற கோழி கொஞ்சம் கண்டுபிடிக்குது, அது கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னாக்கா 12ஆம் தேதி பிறந்தவங்க எவ்வளோ பேர் வேலை பார்த்தா கூட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம், இந்த நிர்வாக திறமை இவங்ககிட்ட இருக்கிறதுனால யார் தவறு செஞ்சாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க கண்ணுக்கு தென்பட்டுரும். குறை அவங்கக்கிட்ட நடக்காது. குறையானவங்க கொண்டவங்க அவங்களோட கனெக்டிவிட்டி ஆக முடியாது. கழுகுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. அதாவது பறவைன்றதுனால உயரத்தில் இருந்தாலும் கண்டுபிடிக்குது, அவ்வளோதான் நிப்பாட்டிடுறோம் நம்ம. ஆனால் 12ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்துட்டு அதே தான், எவ்வளோ தூரத்தில் இருந்து அவங்கக்கிட்ட அவங்க நிர்வாகத்திறமை கூட அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சால் கூட இங்கே கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பார்வையில் கண்டுபிடிச்சிருவாங்க. கழுகு பார்வையில் கண்டுபிடிக்கும். கோழி குஞ்சு எப்படி பார்த்ததுக்கா பார்வையில். இவங்களும் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 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 பவர் இருக்கும். இப்போ இந்த இமிக்ரேஷன் இருக்குது நம்ம வெளிநாடு. இப்போ நம்ம உள்நாட்டில் இமிக்ரேஷன் நம்ம போகணுன்னா எங்கே போகிறீங்க, ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, இவ்வளோ 1008 கேள்வி கேட்பாங்க. இதே நீங்கள் வெளிநாட்டில் போனீங்கன்னா இமிக்ரேஷன் எப்படி தெரியுமா பேசுவாங்க? ஒன்றுமே பேச மாட்டாங்க. இங்கே நம்ம நாட்டில் பேசுவாங்க, வெளிநாட்டில் பேச மாட்டாங்க. என்ன தான் செய்வாங்க, ஒரு என்கொயரி இருக்காது, அப்படியே குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க குனிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சீக்ரெட், இதெல்லாம் போய் சொல்கிறீங்களே, ஒன்றும் பெருசாக இல்லை, தெரிஞ்சிக்க வேண்டியது தான். நம்ம உலகம் ஃபுல்லாக நம்ம சுத்தம் நல்லா தெரியுது. கீழே குனிஞ்சு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க குனிஞ்சு எழுதிட்டு இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு எமிக்ரேஷன் நிற்கிறவங்க அவரே பார்க்குறாங்களா, வேறு எங்கே பார்க்குறாங்க, அப்படி பார்க்குறாங்கன்ட்டு குனிஞ்சிட்டு எழுதிட்டு வந்து சட்டுன்னு திரும்பவங்க இவங்களுடைய ஆக்ஷன் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சா கரெக்டாக இருக்கும், இது சரியான நபர், தவறான நபருன்ட்டு. அப்படி கண்டுபிடிச்சி அப்படி திரும்பி வச்சு தவறான நபர்னு என்கொயரி பண்ணி பார்த்தா தவறான நபராக இருப்பாங்க. அந்த பார்வையிலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதேமாரி தான் அந்த சக்தி வந்துட்டு அந்த 12ஆம் தேதி பிறந்தவங்கக்கிட்ட இருக்குது. அப்போது நிர்வாக திறமை கொண்டவர்கள் உலகம் ஃபுல்லாகவும் பார்த்துட்டாலும் 12ஆம் தேதிக்கிட்ட உள்ள பிறந்தவங்க இருக்கும். உங்களுடைய குறியீடு கழுகு. இந்த கழுகை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா கழுகு வந்துட்டு இறை சக்தியோட கனெக்டிவிட்டி தான், இல்லைன்னு மறுக்க முடியாது. நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா அதில் உங்களதெல்லாம் கழுகு பயன்படுத்திக்கலாம். அதனால் கழுகுக்கு உண்டான சக்தி இறைசக்தின்னு ஒன்று இருக்கிறதுனால அந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கழுகு வந்து யாருக்கு உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன்கிட்டேயும் வரும், பெருமாள்கிட்டேயும் வரும், ஆஞ்சநேயர்கிட்டையும் வரும். நீங்கள் யாருன்னா ஒருத்தர் சூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையிலே அவங்க பின்னாடியே அவங்களையும் நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு பயணித்தினால் பயணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை மேலும் உயர்ந்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு இந்த குறியீடு பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமா சார். இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.